இன்னைக்கு வைகோ அவர்கள் அப்படிதான் பேசுவார். அவர் எங்க போறாரோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பேசுவாரு. திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணியில இருந்தா அதுக்கு ஒரு மாதிரி பேசுவாரு. ஏடிஎம்கே கூட போனா அது மாதிரி ஒண்ணு பேசுவாரு. உடனே நான் ரொம்ப கிலோமீட்டர் வந்து நடந்தேன்னு உங்களை யாருங்க நடக்க சொன்னா அப்படின்னு கேட்டா எனக்கு தோணுச்சு நான் நடந்தேன். அதையே எங்க கிட்ட வந்து சொல்றீங்க, எங்க காதுகள் பாவம் இல்லையா அப்படின்னு நம்ம வந்து சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்ப இருந்த கூட்டணி கட்சிகள் வந்து பேசாம இருந்தீங்கல்ல, இப்ப வந்து அவர் மேல ஏவுகணையை வந்து பாய்ச்சுறீங்க அப்படின்னு சொல்றாரு. கூட்டணி கட்சிகள்னா பேசாம இருக்கிறதுக்கு இல்ல. கூட்டணி கட்சிகள் தேர்தலுக்கு தான் கூட்டணி கட்சிகள். இதுல இருக்கும்போது நீங்க பேசிதான் வந்து ஆகணும். உங்களை மாதிரி இப்ப நீங்க போற இடத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க ஒரு நிறம் மாறினீங்கன்னா எல்லாரும் அப்படி நிறம் மாறணும்னு அவசியம் கிடையாது. கேள்வி கடந்த ஆட்சியில் இருக்கும்போது கூட்டணி கட்சிகள் பேசல, அது தப்புன்னு சொன்னோம். இப்ப இருக்கும்போது அவங்க பேசுறாங்க, பேசணும், இப்படிதான் பேசணும். கூட்டணி கட்சிகள்னா சரினா சரிங்க, தப்புனா தப்புங்கன்னு சொல்ல வேண்டியதுதான் கூட்டணி கட்சிகள்னா. இவர் புதுசா ஒரு வியாக்கியானம் பேசுறாரு. அது என்ன, போன வருஷம் பேசல? ஆமாங்க, போன வருஷம் பேசல, நீங்களும் அங்க இருந்து பேசல. ஆமா, அதுதான் கூட்டணி கட்சி தான். பையன் அழுதாரு, இது வாங்கினாரு, ரைட்டு. இப்போ 4 சீட்டு, இது எல்லாத்துக்கும் ஒண்ணு சொல்றாரு. நான் நிர்பந்திக்கப்பட்டேன். நீங்க ஒரு தலைவர்னு பேசிக்கிறீங்க, நீங்க ஒரு ஆளுமைன்னு பேசிக்கிறீங்க. கேட்டா நிர்பந்திக்கப்பட்டேன், கை காலை பிடிச்சி உங்களை வந்து இது பண்ணி வச்சுட்டாங்களா? கட்சி எடுத்த முடிவுல வந்து நான் வந்து தலை வணங்கிட்டேன் அப்படின்றாரு. கட்சியும் நீங்க தானேங்க, நீங்க 2 பேர் தானேங்க கட்சி.